ಕರೆ ಮಾಡುತ್ತಿರುವ ವ್ಯಕ್ತಿಯು ಉತ್ತರಿಸುತ್ತಿಲ್ಲ. ದಯವಿಟ್ಟು ನಂತರ ಪ್ರಯತ್ನಿಸಿ. आप जिस व्यक्ति को फोन कर रही है वह उसका Hello. Good evening. Good evening, sir. Good evening, good evening. என்ன வீட்டுக்காரம்மாட்ட பேசுறீங்களா இன்னைக்கு? கிளாஸ்லாம் ரொம்ப மோசமா எடுக்கிறாரு மேடம். என்ன இவரு இப்ப எப்படிங்க வாத்தியாரா இருந்தாரு அப்படின்னு கேட்டீங்களா? நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லல. அவங்க வந்து கேட்டாங்க, யாரு யோகப்பிரியா நீங்கன்னு. அதான் 9ல இருந்து 11 கிளாஸ் எடுக்கிறாரு இல்லையா மேடம், அவங்கன்னு சொன்னேன். ஓ, அவங்களுக்கு தெரியாது. ஓ சரி. ஸோ அவங்க வந்து விச் யோகப்பிரியா சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதுக்குதான் கால் பண்ணிட்டு சொன்னேன் மேடம், 9ல இருந்து 11 எடுக்கிறாரு இல்லையா மேடம் கிளாஸ், அது நான் தான் மேடம். ஓ அடியே நான் தான். ஓகே ரைட். நம்பர் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு நம்பரு. அப்புறம் உங்க பேரு மஞ்சுளா. கரெக்ட்டா அடிச்சீங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன். 9 கரெக்ட்டா ஆம்புலன்ஸ் 163 ஆம்புலன்ஸ் நீட்டா போட்டீங்க. முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அதான் அவளுடைய நம்பர். அது ஈஸி டு ரிமெம்பர் அண்ட் ஃபேன்சி நம்பர். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த வாட்ஸ்அப்லயே நீங்க இது பண்ணலாம். என்னோடது வாங்கிக்கலாம். டாக்டர் வாங்கிட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். நீங்க சரி ஓகே. நான் இது பண்றேன். ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரையும் கனெக்ட் பண்ணுங்க. நீங்களும் அதை பாருங்க. And today I am very much astonished, and not only astonished but happy to share this with you also. இப்போ ஒரு ஹோல் ஹார்ட்ல பெரிய ஹோல் இருந்த ஒரு பேஷண்ட்டுக்கு இதை ஒரு 15 days பேக் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா வந்து ஓன்னு அழுதுட்டு, என்கிட்ட பணம்லாம் இல்லைங்க, டாக்டர் வந்து 5 லட்ச ரூபா கேட்குறாங்க சர்ஜரிக்கு மட்டும், தென் போஸ்ட் சர்ஜரி ரிகவரிக்கு எப்படியும் உங்களுக்கு ஒரு 4 lakhs மெடிசின்ஸ் எல்லாமே செலவாகுமா, அந்த இதுக்கெல்லாம் ரெடி ஒரு 9 லட்ச ரூபா ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்க எங்க போவோம்னு சொல்லி அழுதுருக்காங்க. அப்புறம் யாரோ ஒருத்தர் இந்த ப்ராடக்டை கொடுத்து இதை யூஸ் பண்ணுங்கம்மா, இது ரொம்ப அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்களா, சரி கொடுங்கன்னு சொல்லி இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. இதை இந்த வாட்டரும் குடிச்சிருக்காங்க. ஆல்கலைன் டிராப்ஸ் வாட்டர் அப்ளை பண்ணியிருக்காங்க, டைரக்டா குடிச்சிருக்காங்க. இன்னைக்கு போய் நான் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாக்கா டாக்டர் இஸ் அஸ்டானிஷ்ட். என்னம்மா இது உன்னுடைய ரிப்போர்ட்டுன்னு எங்களால நம்ப முடியலையாம்மா, என்ன பண்ணீங்க என்ன ஏதுன்னு கேட்டு, அப்புறம் பார்த்தா உங்களுக்கு 90% ஹோல் வந்து பிளாக் இல்லாம உங்களுக்கு இனிமே சர்ஜரியே தேவையில்லைன்ட்டாங்களாம். இந்த மாதிரி அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு அதை கேட்டுட்டு. ஓடி வந்து கொடுத்தவர்கிட்ட, சார் டாக்டர் ராஜா வந்து கடவுள், எனக்கு அவர் தான் எனக்கு கடவுள், கண் கண்ட தெய்வம், என் உசிரையே காப்பாத்திட்டாரு, நான் என்னடா பண்றதுன்னு சொல்லி எல்லா கடவுளையும் வேண்டிட்டு இருந்தேன், உண்மையா கடவுள் மாதிரி வந்து என்ன இதை காப்பாத்திட்டாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. தட் இஸ் a wonderful testimonial that we got. It's something to really be happy about and share also. அப்புறம் இன்னொரு ஆந்திரா பர்சன் வந்துட்டு, அந்த அம்மா உங்களுக்கு தெலுங்கு தெரியும் இல்லையா? கொஞ்சம் புரியும். ஓகே ஓகே. ஸோ அந்த அம்மா ஒரு டெஸ்டிமோனியல் கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்க ஐயங்காரு பாவம் கோயில்ல பூஜை பண்றவர், அவரு எந்திரிச்சா குனிஞ்சா விநாயகரும் பாராம். அது தெரியாமையே இந்த கொடுத்தவர் என்ன செஞ்சிருக்காரு, இது வந்து கடவுளுடைய பொருள்மா, இது உங்க கையில கிடைச்சதே வந்து கடவுள் கிருபை, இது நீங்க வேண்ட விநாயகர் தான் உங்களுக்கு அனுப்பியிருக்காருன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த அம்மா அப்படியே கண்ணில் தண்ணி விட்டு, நீ ரொம்ப நல்லா இருக்காருங்க, இன்னைக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க அவருக்கு, நான் இருக்கிற வரைக்கும் அவரை சாக விட மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மா அப்படி எமோஷனலா இந்த டெஸ்டிமோனியல் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அற்புதமா வேலை செய்யுதுங்க, இது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கொடுத்துருக்கு. இதை கேளுங்க அப்படியே. ఓకే సూపర్. మధ్యాహ్నం చేసిరా? బాగున్నారా? బాగున్నామా. సూపర్ గా పనిచేస్తుంది. అదండి మా, అది వచ్చి ఒక దేవుడు సంబంధపట్ట విషయం. అది తెలిసి ఇచ్చిన ఒక మాటను అదే మరి ఒక్కొక్కసారి దేవుడికి అதாவது మీ పుల్యార్ని మొక్కండి, మీ పుల్యార్ మొక్కిన దాని నుంచి ఏదో ఒక రూపంలో మనకు వచ్చింది. உண்மை உண்மைண்டி, 100% உண்மை. சரி சரி சரி. எப்படிமா ఆయన బయట పోతేనే కళ్యాణ పిల్లలు తెచ్చి పోతా, ఎవరు అంటే పిల్లకాయలు ఆయన బయట పోయినా వేచి పైనకి పోతాను, ఎక్కడ పోతాను ఎప్పుడో కళ్యాణ పిల్లలు తెలిసిందా బయట పోలేదు. అదే 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 బండి ఎత్తింటే పిల్లనప్ప కళ్యాణిని మనసారి ఆత్మాత్మగా దండ పెట్టేసి బెదరాలంటుంది. అదే మరి ఈ అక్షయ ఆల్కలైన్ వాటర్ ని యూజ్ చేసి ఇచ్చేనే మాట ఉత్తర పెట్టే తిట్టని మురుగున మనసుల కులదేవుడు మనసు దర్శనం ఒక మాట దేవుడిని దండ పెట్టి అనుభవిస్తుంది.
దండం పెట్టేసి ఈ మందు నీకు కనిపెట్టిన ఏఆర్ రాజాకు నింద నందిని దేవుడు తెచ్చపండి. సరేండి బాగా ఇప్పుడే నాకేమిటి మన ఫ్యామిలీ మన అందరూ ఏంటి కండిపా ఇప్పుడే నేను నిన్న నైట్ చేసిన పిறகு నైట్ పండుగ తర్వాత కొంచెం ఫ్రీగా ఉంటారా? అవును, ఆయన కొంచెం ఫ్రీగా ఉండి తింటారు ఆయనకు. ரைட், அதான் నేను ఆ டவுட்ல தான் ఆయన அடிக்கிட்டேன். சார் என்ன சார் அவர் ஏதோ எந்த சிம்டம்ஸும் தெரியல அப்படின்னு சொல்றாரு, ஆனா ஃப்ரீயா இருக்குது மாறி தெரியுது அப்படின்னு చెప్పినారనేసి అడిగితే అదే ఆయన చెప్పిన సార్ ఫస్ట్ టైం ఫ్రీ ఆయడం మోషన్ బాగా పోయినట్టనా? పోయినారు సార్ ఇన్ని దినాలు పోయినాడు ఈ బుద్ధి కొంచెం ఫ్రీగా పోయినట్టనా? అవును అమ్మ ఫ్రీగా పోయినారు. ఏమ్మా నువ్వే ఒళ్ళు నాకు ఫ్రీగా ఉంది, కొంచెం బలిగా ఉంది, టైర్డ్ గా ఉంది, మరుగల నుంచి నాకు తగిన నుంచి కొంచెం ఒళ్ళు యాక్టివ్ గా ఉంది. నువ్వు ఎందుకు నా క్లాస్ ను ఇంటర్ఫియర్ చేసుకుంటావు? నువ్వే ఒళ్ళు ఎంత సంతోషంగా ఉండేది பரவாயில்ல, கம்மன் உண்டு. இது பாத்தீங்களா? இது கேட்டு கொஞ்சம் கேட்டீங்களா? அதுக்கெல்லாம் கிடக்குறா என்ன இருக்கு இதுல. சோ திஸ் இஸ் தி மிராக்கிள் அண்ட் வண்டர். புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்றாங்க பாத்தீங்களா? ஒரு நாள்ல நல்லா இருக்காரு. டயாலிசிஸ் பேஷண்ட், கிரிட்டிக்கல் டயாலிசிஸ். వస్తుందా బాగా వస్తుందా ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமேசிங் ரிசல்ட்டுங்க. கண் பார்வை உங்களுக்கு என்ன எல்லா குறைகளும் இது தீந்துரும். சர்வ நிவாரணி மாதிரி. பேசினது வந்து டாக்டர் ராஜாவா? இல்ல இது வேற என்ன மாதிரி ஒருத்தர் தெலுங்கு, அவர் என்ன மாதிரி ஒரு மெசஞ்சர். சொல்லுது உங்களுக்கு புரியுதுங்களா? டாக்டர் ராஜா எல்லாரையும் போய் கொடுக்க முடியாது, பிள்ளையார் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாரு. பிள்ளையார் யாராவது இந்த மாதிரி அனுப்புவார் உங்க வீட்டுக்கு, நீங்க அவரை கட்டியா புடிச்சுக்கிட்டு அந்த என்ன சொல்றாரோ அதை கேட்டீங்க அப்படின்னா உயிர் பழிச்சிடலாம். ஆனா அது கிருபை வேணும் நமக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகி நமக்கு அது ரியலி ஒர்க் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் ரியலி காட்ஸ் கிரேஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். எல்லாம் இங்க இருக்காங்களா அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாராவது? நான் தான் சொன்னேன் இல்லையா, இது வந்து டைரக்டா உங்களுக்கு கம்பெனில இருந்தே வந்துரும். டைரக்டா வந்துரும். ஓகேங்களா? நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாமே. நீங்க நாளைக்கு அதுல கூப்பிடுங்க, நீங்க கூப்பிட்டு பேசுறேன். நான் இன்னைக்கு பேச சொன்னா நீங்க பேசல போல இருக்கு. நான் கொஞ்சம் நான் ஆபீஸ்ல இருந்தேன். ஓ சரி. நீங்க வந்து ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம். நாளைக்கு பேசுறேன். ஆமா நான் இந்த இதெல்லாம் கூட வாட்ஸ்அப் கூட எல்லாம் அனுப்பலாம். இந்த டெஸ்டிமோனியல்லாம் கூட அனுப்பலாம் உங்களுக்கு. அனுப்பிட்டேன்னா அதை பார்த்தீங்கன்னா தான் அது என்னன்றது ஃபர்ஸ்ட் புரியும். because you know தமிழ், you can understand தமிழ். பார்த்தீங்கன்னா அது என்னன்றது உங்களுக்கு உண்மையாவே தெரியும். சரி நம்ம நேரா கிளாஸ்க்கு போயிடுவோமா? ஏன்னா வாழ்க்கையில இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றதெல்லாம் கூட யார் வேணா படிச்சுக்கலாம், யார் வேணா கொடுக்கலாம். இதெல்லாம் யாருமே கொடுக்க முடியாது. கரெக்டா? கரெக்ட். சில விஷயங்களை யாருமே கொடுக்க முடியாது, அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம். சரி நம்ம வந்துட்டு அப்புறம் அந்த 42 டாபிக்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணீங்களா? பாத்தீங்களா? 42 டாபிக்ஸ் நான் இன்னும் பார்க்கல. இது நான் யூடியூப்ல வந்து இப்போ ஒரு 1 hour டைம் இருந்தது. ஸோ அந்த ஐஎல்ஸ் அந்த கான்வர்சேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த क्वेश्चंस ஸ்பீக்கிங். ஆமா ஸ்பீக்கிங் டெஸ்ட். ஆமா போட்டுருப்பாங்க. அதெல்லாம் அந்த மூணு பாட்டும் பாத்தீங்களா? நல்லா இருந்ததா? whatever we did. நல்லா இருந்தது. அந்த ஆக்சென்ட்க்கு கூட ரொம்ப ஸ்கோர் வருது. ஆமா. plus content and confidence. Content is very important. Confidence is very important. Confidence and fluency. சோ அதுதான் 1 hour இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு உட்கார்ந்தேன், கேட்டுட்டு உட்கார்ந்திருந்தேன். பிளஸ் சிலதெல்லாம் நோட் பண்ணிட்டு சில வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு ப்ரொனன்சியேஷன் ஒழுங்கா வர மாட்டேங்குதுல, ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்.
பிராக்டிஸ் பண்ணா வரும். அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் நிறைய 1 hour. ப்ராக்டிஸ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, you can put all this into your use every day in your organization so that you start progressing. அவ்வளவுதான், யாரை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். Okay, now you take up this question in part 2 and take 1 minute to prepare, and இன்னைக்கு வந்து put in lot of efforts to do your best. Okay, I'm speaking. What's your full name? Say that you'll do your best. Okay. Part 1 இல்ல? Part 2 clear. Part 2, okay. Task question. Part 1 வேண்டாம், அது ரொம்ப basic. Okay. மஞ்சு, நீ வாட்ஸ்அப்ல அனுப்பிடு. நம்பர் வச்சிருக்கல்ல? இதையும் அனுப்பிடு. உங்களுக்கு எல்லாம் அனுப்பிட்டாலும் பாத்துருங்க.
Hello, sir. ரெடிங்களா? Start பண்ணட்டுமா? ஓகே, ஸ்டார்ட். Who's the person? Okay. So first Neighborhood. describe an Neighbor. interesting neighbor. Okay, neighbor எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாட்டாங்க. பரவாயில்ல. Who the person is, how long do you know the person, and explain the reason why you think the person is interesting. இப்போ neighborனா நீங்க ரொம்ப நேரம் யோசிப்பீங்க, ஏன்னா neighborே நமக்கு தெரியாது முதல்ல. இல்ல, எங்க ஒரு ஆண்டி இருக்காங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். She's good, but some of her thing, no, we time pass use பண்ணுவோம் அந்த ஆண்டிய. So I thought I will. So first, interesting neighbor. அதுதான் டாபிக் சென்டென்ஸ், அதை வச்சுதான் நான் எல்லாத்தையும் பேசணும் இப்போ. So we live in a very friendly neighborhood. My one of my neighbor, her name is Rani. We call her Rani auntie, and she's a middle-aged woman who is very who has a very helping nature. She helps people when in need, like during festivals. She invites people to our house, and if people are there on the roadside, a sweeper or a corporation person, if she finds them not with doesn't have a proper clothing, she provides them clothes to an extent, clothes to them, and supports them by providing cash for their livelihood. And she is very friendly with all the neighbors. She spends time with each and every neighbor, and we all spend some time on the roadside, talk about each other's well-being, share our happiness. But she's, of all the neighbors, she's interesting because with all this positive character, she has one behavioral defect, I could call rather, that she always feels that she's top of everyone. So with this feeling, she used to compare most of the activities happening across in every other houses. One of the example which was very interesting, which made her interesting, is to the best way is, whatever topic is given, she's very good in expanding it above. For example, one of my neighbor was constructing a house, and he demolished and constructed a house. The house is so beautiful. The area was bigger than her house, and they had done there for the furnishing. They had furnished the house so well with by getting the wooden work done from Kerala. The wood which they used for their furnishing were very costly. So very costly, and the furnishing of the house was so beautiful. And it was this Rani auntie's behavioral which popped up. Okay. And in couple of days, she started developing a story, and she started spreading it to all the neighbors that she had purchased a house with much beautiful thing. Actually, she is not.
Actually, she's not aware of the quality of food, what is used. She thought, she described the. டிராப்ஸ் ஊத்திருக்கேன் தான் கேட்டேன். ரொம்ப கீழே கொட்டிடுச்சா? ஓகே ஓகே, சொல்லுங்க. So she was very good in expressing that her new house was much better than the house which is constructed, and the furnitures which she used, she described with the all modern technology, like what is that, a glass dining table with a teak hood stand. So this, and she makes comparison even with a small puppy dogs living in the street. So whichever topic you talk about, she always used to feel that she is much higher as her neighbors, and then she used to compare things. Sometimes it will be very funny, and sometimes we do pity her, but whatso matter, she's very interesting, and we will have a very good time with her. வெரி குட், தேங்க் யூ. குட். இப்போ இன்னைக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்களா நீங்க? Yeah. I don't know whether did you realize the difference? Yes, I do realize. Recording இருந்தா நீங்க அத போட்டு இதையும் போட்டு பாருங்க. Today there was no stammering, stuttering, there was a flow. It was good So ideas now coming out, but still சில இடத்துல one or two places you stammered to bring in like example எப்படி சொல்றது அவங்கள பத்தி. அதுக்கு தான் சொன்னேன். I thought I used a filler. So fillers வந்து அந்த அந்த சொல்லிட்டு இழுத்து அந்த வேர்ட் வராததால, but okay, it didn't link, I think. ஒரு simple word யூஸ் பண்ணிட்டு போலாம். To cite one instance or one example. She's really so. சொல்லுங்க. To cite an example or to cite an instance that happened, or to quote recently what happened yesterday. We were in a conversation with her and one of my neighbor was building a house. அப்படி தூக்கிட்டு போயிட வேண்டியது. Okay. இது ஏன் போய் தட்டு மாறுறீங்க? எக்ஸாம்பிள் சொன்னாரு அதை அழுத்தி சொல்லணும். It may not. It has to flow. அவ்வளவுதான். We have to connect it. அவ்வளவுதான். Fine. I'll try that practice. So I would like to narrate a small incident that happened to relate to what I'm saying. முடிஞ்சு போச்சு, relate பண்ணியாச்சு. Okay. அவ்வளவுதானே. ஏதோ ஒண்ணு அப்படி டக்குன்னு பேசிட வேண்டியதான். நமக்கு தெரிஞ்ச other person should understand that you're telling some instance which you're trying to connect with what you just said about her. Okay. அப்போ நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. They used to talk that as though they know everything and they are superior and air of superiority பேசுவாங்க. அது but that's their nature and quality. It's okay as long as they don't hurt others, saying that you don't know anything and only I know. இப்போ நான் என்னை பத்தி மிகைப்படுத்தி சொல்லலாம், பட் அதர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி சிரிச்சுட்டு ஓகே அவர் ரொம்ப பேசுறாருப்பா, இன்னமும் அவருக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு பின்னால கமெண்ட் அடிப்பாங்க. இவங்க வந்து நாங்க சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருக்கோம். முதல்ல எதுக்கு இவங்க இப்படி பண்றாங்க? இட்ஸ் ஹர் நேச்சர். ஸோ வாட் ஷீ டாக்ஸ் வில் நாட் கெட் ரிலேட்டட் டு வாட் ஆக்சுவலி இஸ். ஸோ வி யூஸ் டு ஹேவ் ஃபன். அங்கேயே அவங்க கிட்டே சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருப்போம் எல்லாரும். ரொம்ப பேசுவாங்க எல்லாரும். என்னன்னு her that jealousy சொல்லுவல, it just comes out, but how nicely she manages. I admire that quality in her. எல்லாருக்குமே வராது, அது எப்படி மேனேஜ் பண்றது. ரியலி பேர் வர ராணியா சொல்லவே வேண்டாம். அவங்க இன்னும் இந்த அபார்ட்மெண்ட்க்கு வரல. பிகாஸ் அந்த அங்கிள் வந்தாங்க, வந்துட்டு ஹால் எல்லாம் பெருசா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாரு. அவங்க இன்னும் வந்த பாடில்ல. It's 5-6 years ஆச்சு. She's that character. Otherwise if you go அவங்க வீட்டுக்கு போனா சாப்பாடாகட்டும் கவனிப்பாகட்டும் எல்லாம் நல்லா இருக்கும், except this quality. It's very funny. She's இருக்காங்க மக்கள் அந்த மாதிரி இருக்காங்க, என்ன பண்ண முடியும். Okay, right. Now we'll move on to the third the next part. I'll stop screen share. Okay. Before that, sorry, I wanted to show you the model answer. Okay, model answer.
My family live in a truly friendly neighborhood where people are more than willing to support each other whenever somebody is in need, which is also why we are all very close. இப்ப எங்க இருக்குது அந்த மாதிரி இது அங்க சாமான் திருட்டு போச்சுன்னா கூட யாரும் வெளியே வர மாட்டேங்கிறாங்க. நாய் கத்தினா கூட வரமாட்டாங்க. You deal with it. நிறைய பேர் அப்படிதான் இப்போ வருதே இல்ல வெளியே. So when Charlie has been living next door for how long that I can hardly recall, but I know for certain that his baking skill is off the charts. Another reason why he is my favorite. When I was younger, Charlie and his wife usually came over our house on weekend where we had barbecue and cold drinks together. And Charlie would make special chocolate cookies for me every time. My first impression about him wasn't that pleasant, though, since he grew full beard and had a scary eagle tattooed on his bicep, which was terrifying for any little girl. In spite of his not so friendly appearance, Charlie is a true softie who acts like a mother hen occasionally. Then I understand why there's a saying, don't judge a book by its cover. Besides his talent in the kitchen, he is such an amazing storyteller that I kept tailing him, literally, as a kid for more extraordinary tales. I keep tailing himங்கிறத நீங்க ஸ்டீல் பண்ணிக்கலாம். டெய்லிங்னா அந்த வாளை பிடிச்சிட்டு பின்னாடியே போறது, பின்னாடி போறது. ஆமா. அதாவது those we admire, we always do that sometimes. Some people do that to please the boss also. No, we use this tailing very frequently because we have access restricted doors. We don't give what is that access to everyone. It is restricted to very few. So we always say the person who is tailing has to record and get authorized. So அதனால அது வந்து எங்களுடைய usual word. What makes his story appealing is not only his warm voice, but the underlying message that he tries to deliver through them. I have learned a lot. What makes this auntie more interesting or appealing about her is that she's warm and nice many a times, but her quality of boasting or bragging about her own kind of possessions or achievements really at times makes us look back upon her. Am I right? Yes. Which I believe is a negative quality. இப்படி பேசணும் நீங்க. Okay. You can also take a thread and then try to spin. So இதுதான் second level of practice that you should start slowly doing after the class is over. And இதுக்கு வந்து திருப்பி நீங்க training fees கட்டிட்டு training உட்கார்ந்து once I tell you this is the path, then you have to walk it till you're confident. அவ்வளவுதானே. அது திரும்பி எதுக்கு ஒருத்தர் வந்து அந்த காமிச்ச வழி தெரிஞ்ச வழியே எதுக்கு திரும்பி காமிக்கிறதுக்கு அவருக்கு நீங்க காசு கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்க ரூட் தெரிஞ்சுட்டீங்க, உங்களுக்கு என்னென்ன எங்க வழியில இருக்குன்னு தெரியும், சின்ன ப்ராப்ளம் இருக்கிறது தெரியும், அது எப்படி கரெக்ட் பண்ணிக்கணுங்கிறது உங்களுக்கே சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க போக வேண்டியதுதானே ஜேர்னி. எஸ், தட்ஸ் இட். அப்பதான் நேத்து கூட ஒருத்தன் கேட்டான் ஜிஆர்இக்கு, ஏன் சார் 30 மணி நேரத்துல முடிச்சிருவீங்களான்னா, ஏன் உங்ககிட்ட 20,000 ரூபாய் வாங்கியிருக்கேன்ப்பா, எல்லாம் முடிச்சிருவேன் நானு. சார் அதுக்கு மேல கிளாஸ் தேவைப்பட்டா எதுக்கு எனக்கு கொடுக்குற, நீ அந்த 30 மணி நேரத்தை ஒழுங்கா நீ யூஸ் பண்ணு, ஒழுங்கா நீ நான் சொல்றதை செய், that's more than enough. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்ச உடனே he said what you said is right sir, I never realized because I went to stupid trainers, sorry to say this, earlier, and those guys were all bullshitting. How was my class? Sir, it's not comparable அப்படின்னா. The guy already is in US, he has come down to Delhi. He's doing his engineering there. He wants to do his masters. He wants to take up his GRE. Okay. எங்க யுஎஸ்ல. அப்ப நீங்க எப்படி சார் குவாண்ட்டும் ஹேண்டில் பண்றாங்கறீங்க, இங்கிலீஷும் ஹேண்டில் பண்றாங்கறீங்க? I thought you're basically English. No. I'm basically quantitative person. I'm an engineer. I can அப்புறம் தான் என்னோட இதெல்லாம் பார்த்துட்டு சார் பயங்கரமான ஆல்ரவுண்டரா இருக்கீங்கன்ட்டான். டக்குன்னு நான் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கேன். டக்குன்னு I am telling him all the shortcuts and all that formulas. பார்த்தான், சார் அமேசிங் அப்படின்ட்டான். இங்கிலீஷ் அதான் சொன்னேன் நான். அவன் சொன்னான், சார் யூஸ்வலா வந்து இங்கிலீஷ்க்கு வேற ட்ரெயினரு, அப்புறம் மேத்துக்கு வேற ட்ரெயினர் வைப்போம், எதுக்கும் எந்த ட்ரெயினர்கிட்ட போகாத, சகலமும் இங்க உட்கார்ந்துருக்கேன் முனிவர் மாதிரி, என்ன சொல்றத மட்டும் பண்ணு
340 வாங்கிடுவேன். பயங்கர கான்ஃபிடென்ட் ஆயிட்டான். எஸ். ஏன்னா ஒரு வருஷம் 2 வருஷமா நம்ம குப்பை கொட்டி இருக்கோம். நீங்க பல வருஷம் பண்ணிருக்கீங்க. 30 years ஆச்சு. 30 years. நீங்க என்ன வாலண்டியர் வாங்கிட்டீங்களா இல்ல ரிட்டையர் ஆயிட்டீங்களா? ரிட்டையர் ஆயிட்டேன் நான். 60 ஆச்சுல எனக்கு. இதுக்கு மேல வயசான ப்ரொஃபஸர்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. நாங்க வந்து கெஸ்ட் லெக்சர் அது. செகண்ட்ல ஐ அம் டயர்ட் ஆஃப் ஆல் திஸ் பாலிடிக்ஸ். See, wherever we go, we show our இது நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஐ லுக் ஃபார் பிரேக் த்ரூ அண்ட் லாட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும். சும்மா இவனுங்க இந்த பணம் பண்ணணும் தேர் ரன்னிங் வேஸ்ட். ஐ ஹேட் தோஸ் ஃபெலோஸ். ஐ ஃபீல் லைக் ஸ்லாப்பிங் தம். ரைட்? பயங்கர வாய்ஸ் ஃப்ரெஷ்ஷா நான் சிலதெல்லாம் வாய்ஸ் பண்ணிடுவேன் நான் மீட்டிங்ஸ்லாம். எனக்கு இந்த பணம் பண்றது எதுக்குடா இதுக்கு வந்தீங்க? நீங்க சாராயம் விற்கலாம், இல்ல வேற ஏதாவது பண்ணலாமே நீங்க. எஜுகேஷன் அப்படிதான் பண்ணிட்டாங்க. Education is Saraswati. Education is knowledge is God. நான் வேற ஒரு வேர்ட் சொல்ல முடியாது, சாரி. அதான் சொல்லுவேன் என் கொலீக்ஸ் கிட்ட, என்னடா இதை வந்து ஒரு இது மாதிரி பண்ணிட்டானுங்க அப்படின்னு. இன்னைக்கு நாட்டுல அதான் நடந்துட்டு இருக்கு. கரெக்டா? புரிஞ்சிச்சு நீங்க சொன்னது. அவ்வளவுதான், அதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதான் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் ரொம்ப கேவலமா கொச்சப்படுத்துறானுங்க. ஒரு என்ன சொல்றது, அதாவது ஒரு ஒரு கடவுள்னா ஒரு மதிப்பு இருக்கு, ஒரு பிரசாதம்னா கோயில்ல ஒரு மரியாதை இருக்கு, அது எப்படி ரிசீவ் பண்ணுங்கிறதெல்லாம் இருக்கு. சும்மா எப்படி வேணா போய் எவன் வேணா வாங்க முடியாது. இப்ப அப்படிதான் பண்ணி விட்டுட்டாங்க. ரெண்டாவது வந்துட்டு பணம் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போட்டு அவங்கள பசங்களை தேத்திடுறாங்க. இல்லாதவங்க இப்படி கஷ்டப்படுறோம். சரி, தேத்துறானே, அவனுக்கு என்ன அறிவு இருக்குங்கிறீங்க? அவனோட இன்டராக்ட் பண்ணி பாருங்க. நான் எவ்வளவோ பேரை பார்த்திருக்கேன். நான் வந்து கண்ணாமனா திட்டி விடுவேன். நான் ஒருத்தனை போடா நீ வேற ட்ரெயினர்கிட்ட படிச்சுக்கோடான்ட்டேன் நான் 2வது நாள். யூ ஆர் நாட் ஃபிட் டு பி மை இது. நீ வந்து என்ன அசஸ் பண்ணாத. நான் இப்போ அதாவது நீ டெமோ கேட்ட, நான் கொடுத்தேன். இப்போ ஐ எம் கிவிங் யூ அ டெமோ அண்ட் டெல்லிங் யூ கெட் லாஸ்ட் அண்ட் யூ நெவர் யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் ஜிஆர்இன்ட்டேன். என்னன்னா ஒரு ஹாஃப் பேஸ் இன்டு ஹைட்ங்கிறது ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் தெரியாம முட்டாள் உட்கார்ந்து இருந்தான்னா, நான் தான் கேட்டேன்டா உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இஸ் நாட் மை ஜாப். ஏன்னா உனக்கு இது கூட தெரியலன்னா நீ பாஸ் பண்ணவே முடியாது. See, there are 16,000 formulas. Do you think it's possible within 30 hours to teach him that and then take him through math and then give him the verbal coaching and do all the things that he expects? இன்னைக்கு அதே வேற ஒரு பையன் வந்தான், இன்ஜினியரிங் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு. ஒருத்தன் அங்கங்க அஃப்கோர்ஸ் he did ரொம்ப கான்ஃபிடென்ட்டா முதல்ல வந்து அமெரிக்கன் ஆக்சென்ட்ல எல்லாம் பேசினா, அவனே வா உட்காரு ஒன்னும் சொல்லல. ஒரு 4 ப்ராப்ளத்தை தூக்கி போட்டேன், 5 6 பண்ண உடனே 4 ப்ராப்ளம் தப்பு. எனக்கு தெரியும் அவன் ஆன்சர் சொல்லும் போதே தப்புன்னு தெரியும். பேசாம இருந்தேன். அவனுக்கு அப்பவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தோன்னா அப்புறம் என்ன சொன்னேன், தம்பி இது தப்புப்பா, பட் வெரி சிம்பிள் கான்செப்ட். அப்புறம் தான் அவனுக்கு புரிஞ்சிச்சு. பட் அட்லீஸ்ட் ஐம் ஹாப்பி யூ நோ தி ஃபார்முலா அண்ட் திங்ஸ். டக்குன்னு மூவ் பண்ணிட்டான். See, that is manageable, understandable. மிஸ்டேக் பண்ணாதான் ஸ்டூடெண்ட். பட் ஒரு பேஸுமே தெரியலன்னா, இப்போ இவனுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஏரியா தெரியுது, ஸ்பியர், வால்யூம் எல்லாமே கொஞ்சம் தெரியுது. he knows the base, பித்தகோரஸ் தியரம். ஏங்க எதுவுமே தெரியாம எப்படிங்க படிப்பீங்க? என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி அவங்க அப்பா ஒரு டாக்டர், ஏகப்பட்ட காசு அடிச்சிருக்கான் போல இருக்கு. அவன் கொண்டு போய் பிஷப் காட்டன்ல அங்க இங்க போட்டு பையனை பேம்பர் பண்ணி படிக்க வச்சுட்டாங்க. இது தத்தி மாதிரி இருக்குது. இது இன்ஜினியரிங் படிக்க போதுதான் யூஎஸ்க்கு. நான் தான் சொன்னேன், நம்ம நாட்டு மானத்தை வாங்காத. யூஎஸ்ல எந்த காலேஜ்லயும் ஒன்னு எடுக்க மாட்டான். நீ மேத்ஸ்ல இவ்வளவு வீக்கா இருந்தீங்கன்னா யூ கேனாட் கம்ப்ளீட் யுவர் இன்ஜினியரிங் அண்ட் தேர்ஸ் நோ பாயிண்ட் இன் ஸ்பெண்டிங் யுவர் மணின்னு சொல்லிட்டேன் நான். இல்ல, நான் வந்து ட்ரூத்தை வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவேன் நான். அது பிடிக்குதோ பிடிக்கல, கரெக்டா? ஏன்னா இவன் என்னத்தை போய் பண்ண போறாங்க? இஸ் கோயிங் டு வேஸ்ட் ஹிஸ் மணி அண்ட் டைம். அங்க they just throw him out of the class. Okay. அங்க ப்ராசஸ் அதான் என் கொலீக்ஸ் எல்லாம் சொன்னாங்க, nobody will teach him all this. They'll just kick him out of the class. He has to come back to India after 1 year ன்ட்டாங்க. அவங்க மூட்டை கட்டி திருப்பி அனுப்பிச்சிடுறான், போயிட்டு வா நீ இந்த சிஸ்டத்துக்கு you will not adapt. Please go and do your degree there. So
சில கேஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு, தெரியுமா உங்களுக்கு? தெரியல எனக்கு அது பத்தி. தேர்ட் ரேட்டட் யூனிவர்சிட்டிஸ் தான் ஏதோ ஃபீஸை வாங்கிட்டு ம் என்ன பண்றது, வந்து தொலைச்சிட்டானே, ம் ஏதோ ஒன்று அவங்க கொடுத்துருவான், ஆனா ஜாப் எங்கேயும் கிடைக்காது. ஸோ படிச்சு முடிச்சோடனே இங்கே தான் வரணும். அங்க வேலை கிடைக்காது. ம். இங்க இருந்து எல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மிடில் கிளாஸ் பசங்க தான் போயிருக்காங்க இன்ஜினியர்ஸ். அவங்க பயங்கரமா கஷ்டப்பட்டு தான் அங்கேயே வேலை பண்ணிட்டு இருக்காங்க. வேலை பண்றாங்க. It's not going to be easy for them because they have to compete and prove, இல்ல? அங்கெல்லாம் காம்பிடன்ஸ் தான், வேற எதுவும் கிடையாது. nothing else speaks. whoever you are, it doesn't matter. Okay, do you think people's relationships with their neighbors today is the same as they were in the past? நான் கேக்குற கேள்வி தமிழ்ல புரியுதா? அதாவது முன்ன இருந்தது மாதிரி 10 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி ஒரு உறவு முறைகள்லாம் நேபரோட இருக்கா இன்னைக்கு அப்படின்றதான் கேள்வி. அது எப்படி ஆல்டர் ஆயிருக்குங்கிறது சொல்லுங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க. Well, I think the relationship with the neighbors in the past was much better, and people, the neighbors knew each other much in a more intense wording vara mattengudhu, nirukama theriyundradhukku, more intimate. Yeah, for over intimate, intimate and closeness, and each family in the neighbor. இப்போ இந்த மாதிரி when you are not able to find the right word, synonyms அப்படிங்கறத டைப் பண்ணி கூகுள் குள்ள போயிட்டு you should type simple words and find out the other words like this. புரியுதுங்களா? and take a notebook immediate. அப்போ அது இமிடியேட்டா ஆபீஸ்ல யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எங்க எல்லாம் முடியுதோ அந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். Okay, just give me a minute, I'll be back. Okay sir. இத go through பண்ணுங்க. இந்த क्वेश्चனை மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுங்க பாப்போம். சொல்லுங்க. Well, I think the neighbors in those days were very close and intimate. They had spent time to know each other, help each other when needed, and also celebrate festivals together. Nowadays, in the busy schedule and the lifestyle, the current lifestyle which keeps a person so busy in their work and in their work to get their personal in the work, they do not, and the current lifestyle does not allow neighbors to meet each other, or they do not find time to talk to each other as in the past. And even the festival nowadays has just become an what is it? A mere ritual. Within the family and neighbors. It's not extended beyond the family, right? Family, yeah, it is not extended beyond the family. That's right.
It's mainly because of the lifestyle and the work, the shift working. What is it? Working in shifts, and hardly people meet each other. So therefore, neighbors were close in the past than the present. கொஞ்சம் எழுதினா பேசலாம்னு நினைக்கிறேன். If I keep writing this, அந்த ஒரு என்னது path of working வருது இப்போ. And words, basic words, அது எப்படி போடணும்னு சொல்லிட்டு sentence. I will work on grammar and sentence formation. Simple sentence. கண்டிப்பா. No, daily same 9 to 11 will be for English class only. Routine பண்ணிட்டீங்க. Routine பண்ணிட்டீங்க இப்போ. Routine பண்ணியாச்சு. 9 to 11 is English. Very good, excellent. இப்போ ஃபியூச்சர்ல இன்னைக்கு முடியுது கிளாஸ், பட் பரவாயில்ல, நீங்க அதுல கனெக்ட் பண்ணிட்டு வாங்க. And I'll spend at least 1 or 2 more hours with you for especially looking into your reports critically. Okay. Whatever you think is the best report you have written, you can share it with me. அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே ஓகே. அதையும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்க you can be on your own. ஓகே ஓகே ஓகே. சரி, இது முடிஞ்சா அவ்வளவுதானா? சரி. What are the differences between neighbors and friends? Very good question. Yeah. Well, it's an interesting question, and also it's quite difficult to answer. However, I feel the major difference between friends and the neighbors is that friends, we can share our feelings, emotion, happiness, sadness, if we need any of problems. If you need solutions, we are free to share with the friends, because friendship is something that you can be friendly with everyone, but friendship is something beyond that friendliness. The intimacy of understanding between friends is much more, and the frequency and wavelength of thoughts match. However, with neighbors, it's a friendly atmosphere, and it will be a true and friendly atmosphere of a thing, but we will not be able to share all our emotions and problems with the neighbors. This is the major difference between friends and neighbors. Okay. இப்போ let's see what this candidate has answered. இப்போ சமாளிச்சிட்டீங்க எப்படியோ ஒரு மாதிரி, but see this part 3. Yeah. It's noticeable that relationship among people in this modern society have significantly altered over the last few decades, and I reckon that it is a positive change. Most people are no longer as friendly and helpful as they used to without getting something in return, especially in urban neighborhood. If you could easily run into a small group of women gathering to talk about nonsense things many years ago, it probably takes you a while, if not forever, to find one in the city nowadays. People live in their own world with limited contacts with their neighbors. Significantly to think something. What is the difference between neighbors and friends? These two are different. First, different in definition. Neighbors are those who live geographically near you, while friends are people attached to you by affection or esteem. They do not have to be near you. However, they are always there for you in one way or another. In the English, there's more focus. I think 90% have to focus on this. Correct. The sentence. If I could do, even my reading and writing and speaking will be better. கண்டிப்பா ரெண்டுமே interrelated. So I have to work on these sentence formations.
how should I put my thoughts into sentence? அவ்வளவுதான். அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அந்த the Adams ஒரு யூடியூப் வருதுல்ல, IELTS he's talking what is participles, then what is it, adverb, pronoun, எப்படி யூஸ் பண்ணணும். So I went back to that. I'm doing those things daily ஒரு class பண்ணிட்டு I'm writing sentences. So I thought I'll start from there only. Unlearn everything and then learn. Whatever, even in office, whatever I do, I say, I don't know this, give me a review and give all sentence formation, subject to object. Do people see some change in you in the office? Madam, they're asking, madam, you're correcting all the sentences. I said, see, I have to be truthful to what I learn. So I'm correcting. You want, you accept. Otherwise, you are writing this one only if you don't accept also. என்ன சொன்னாங்க இதுக்கு? அதுக்கு வந்துட்டு இல்ல few of my colleagues know that I'm working on, and they said, okay, but I'm technical also. I have unlearned everything, but I'm going to learn new. Nothing. I actually last year experience in the harassment, it was a great eye opener for me. I do not want to carry with the same thing. And இப்போ ரெண்டு இடத்துல போஸ்ட் வேகன்சி இருக்கு, இன்டர்வியூக்கு வரியான்னு கூப்பிட்டு இருக்காங்க. So I'm just I want, அதுக்கு தான் next week full leave, sir. I want to refresh everything in a fresh mind. Oh, technical is it? Okay. Technical as well as English. Like I wanted to work on English also. I wanted to work technically also. One they want me in the render product, you please try to reach it to as many people as possible. Save their life. I will save a lot of money. No, I'm actually taking treatment, acupressure treatment எடுத்துட்டிருக்கேன். So I will tell him. He has lot of patients where he will always say, because of this acidity and all, you need to neutralize. He's giving all this combination in the neutralize combinations. ஆனா அதெல்லாம் எதுவுமே அவ்வளவு சீக்கிரம் வேலை செய்யாது, because அது வந்து லிமிட்டட் எஃபெக்ட் தான். பட் இது அப்படி இல்ல. I will put this. ஏன்னா நீங்க வாட்டர்ங்கிறது ஒரு நாளைக்கு 4 to 5 liters குடிக்கணும் இல்லையா, as per doctor. அப்போ இதுக்கு ஈக்குவலன்ட் அது வராது. அது கொஞ்சோண்டு சாப்பிடுவீங்க, அப்புறம் திருப்பி நீங்க போடுற ஆசிட். இல்ல நான் அவர்கிட்ட இத பத்தி சொல்றேன். I will ask him to contact you. அதோ நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்ணிட்டு அவருக்கு கொடுக்குற ஃபீஸை நிப்பாட்டுங்க. அவர் ஃபீஸே வாங்குறது இல்ல சார். 100 rupees 150 rupees குடுக்குறோம் நாங்களா போயிட்டு. அத நீங்க வந்து என்ன பண்ணுங்க, முதல்ல வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து சர்வீஸ் லைன்ல இருக்காங்க சார், நம்ம தான் கொடுத்துட்டு வருவோம். Excellent. அப்போ you can take it to large number of people, help them. Kidney failure, heart hole, இதெல்லாம் வந்து பெங்களூர்ல சொத்தே வித்து போனாலும் கொண்டுருவானுங்க வைத்தியம் பார்த்து. கரெக்டா? ஆமா. Dialysis is one which is a curse actually. We should not get into that. Yes. I will actually, one of my colleagues' father, right now he went into dialysis only. I'll check with him if he's interested to do this. ஒண்ணு வேண்டாம், அவருக்கு விஷயத்தை சொல்லிட்டு ask him to connect. சரிங்களா? நான் சொல்றேன், எல்லா விஷயத்தையும் சொல்றேன். Then let him take a call. See, இப்போ நான் வந்து ஒரு கடவுளே என்ன சொல்றாரு, நம்பினா உனக்கு நல்லது பண்றேன்ப்பா பிள்ளையாரு, நம்பலையா அவன் அடிபட்டு வரட்டும் போட்டோம், அவ்வளவுதான், விட்டுருவாரு. கரெக்டா? அவனை என்ன பண்ண முடியும்? பார்த்து அழுவாரு. சொன்னேன், அவன் கேட்கல, முட்டா பைய போறான், போட்டோம். இது யூட்ரஸ் கேன்சர்ஸ் கூட யூஸ் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். எனி டைப் ஆஃப் கேன்சர். இது என்ன, ஆஸ் அ ஃபார்மா பர்சன் யூ நோ, இங்க நம்ம எதை அட்ரஸ் பண்றோம்? பேசிக் செல் ஸ்ட்ரக்சர் அட்ரஸ் பண்றோம். கரெக்டா? செல், பேசிக் செல், அதாவது ஃபவுண்டேஷனை நம்ம சரி பண்றோம். கரெக்டா? மத்ததெல்லாம் மேல வர்றது தானே. கேன்சர் எப்படி வருது சொல்லுங்க பார்க்கலாம். Cancer is growth of cells, the dead cells and the. அவ்வளவுதானே? ஆமா. நான் என்ன சொன்னேன், இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுதுன்னா எல்லாம் ரிஜுவனேட் பண்ணி உங்களுக்கு அந்த சிஸ்டமே டோன் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டா தரும்போது வேர் இஸ் a question, they have administered it and they have found excellent results. RBC WBC எல்லாம் எடுப்பீங்க இல்லையா கவுண்ட்,
கரெக்டா இல்லையா? அதை கரெக்ட். வச்சுதானே சொல்லுவீங்க. ம் அதுதான் கேட்கிறேன். டெக்னிக்கல்லி எசக்கு புசக்க மல்டிப்ளை ஆகும். கரெக்டா? ம் ஹலோ, am I right or wrong? எஸ் மல்டிப்ளை, ரொம்ப மல்டிப்ளை ஆகுது WBC ஸ்பெஷலி இந்த ஆமா லிம்ப் நோட்ஸ்ல இதுலலாம் ஆகுது. ஆமா ஆமா அவ்வளவுதான். சோ இது ஓகே. ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு ம் பெரிய விஷயம். இது எதனால நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய ம். காஸ்ட் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹவு இஸ் இட் காஸ்ட்? ஓகே, கடவுள் ஏதாவது கொண்டு வந்து போடுறாரா? இல்லையே. நீங்க சாப்பிடுற சாப்பாடு, அசிடிக் அதேதான். ஃபுட், இதனாலதான் இன்டியூஸ் ஆகுற கெமிக்கல் ரியாக்ஷன் தானே இது. ஆமா ஒத்துக்கிறீங்களா? இட்ஸ் அக்கார்டிங் ஆமா டு யுவர் பயோகெமிக்கல் ரியாக்ஷன். இட் இஸ் அ பயோகெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அது வந்து பிரெயின்ல எல்லாம் நடக்கும்போது எலக்ட்ரோ ஆமா எனர்ஜி இருக்கு. எலக்ட்ரான் எனர்ஜிஸ். ஆமா இவ்வளவுதான் நம்ம பாடி. பயோகெமிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்டாட்டிக் எனர்ஜி தான் நம்ம பாடியில இருக்கு. கரெக்டா? ம் அப்போ இதுல எந்த விதமான இரும்பு பார்ட்ஸோ, பிராஸோ, காப்பர் பார்ட்ஸோ எதுவுமே கிடையாது. there is no ம் material in it. அப்போ இந்த கெமிஸ்ட்ரி ப்ராப்பரா ம் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனோம்னா, பிஹெச் ஆல்கலைன் லெவல்லாம் கரெக்டா, அசிடிக் ஆல்கலைன் லெவல்லாம் கரெக்டா பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனோம்னா, ம் நம்ம கேன்சர் மட்டும் இல்லை, எதுவுமே வராது. ம் ம் சி, நீங்க சொல்றது வந்து ஒரு வகையான குறை. யூட்ரஸ் கேன்சர்ங்கிறது ஒரு வகையான குறை. கரெக்டா? ம் அது எதனால வருது? அந்த பர்டிகுலர் பார்ட் பாதிக்கப்படுறதுனால அது வந்து அப்படியே டீஃபங்க்ட் ஆகி இதாயிடுது. ம் 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 அப்புறம் ரேடியேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு டாக்டர் ஸ்டார்ட் தேர் ஜாப் ட்ரீட்டிங் யூ அண்ட் யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு. கரெக்ட்? ம் கரெக்டா இல்லையா? கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள இதுல காப்பாத்துங்க. ஓகே. வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் இல்ல நமக்கு கொடுக்கறது. ம் ம் அந்த மாதிரி ஒரு இதுங்க இது. ஓகே ஓகே. அதான் இப்ப லாட் ஆஃப் பீப்புள் ஆர் பிரிங்கிங் இன் சச் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். இன்னைக்கு சொன்னேன் இல்லையா? ம் ஸோ டயாலிசிஸ் பேஷண்ட்டு, இன்னைக்கு ஹார்ட் ஹோல் இருக்கிறவனுக்கு ஹோல் கவர் ஆயிடுச்சு. ம் ஆறாத புண்ணு இருந்தா ம் சேலஞ்ச் பண்றேன், ஆறிடும். 24 ஹவர்ஸ்லாம் வேண்டாம், 6 ஹவர்ஸ்ல அது ஹீல் ஆயிடும். ம் 6 மாசமா ஆறாத புண்ணா இருக்கட்டும், டயபெட்டிக், ம் இதை கொடுங்க. இதை குடிக்க சொல்லுங்க, பிளஸ் அந்த புண்ணுல அப்ளை பண்ண சொல்லுங்க. ம் டைரக்டாவே லைட்டா எரியும், இந்த இது வச்ச மாதிரி, துளசி இது வச்ச மாதிரி ம் ம் சரியாயிடும். இட்ஸ் மூலிகை வாட்டர். மூலிகை வாட்டர். ஆமா, ஒருத்தருக்கு இப்ப நெருப்பு எப்படி இருக்குன்னு எப்படி காட்டுவீங்க? ஒரு மேட்ச் பாக்ஸை வாங்கி இதுதான்ப்பா ஃபயர், தென் ஹி பிலீவ்ஸ் இல்ல, ம் அவ்வளவுதான். முதல்ல ஃபயர் அப்படிங்கும்போது பீப்புள் ஹேட் அ ஃபியர், பீப்புள் தாட் இட்ஸ் சம் மிஸ்டிக் பவர், ரைட்? ம் தென் எவ்ரிபடி ரியலைஸ்ட். ஓகே. அவ்வளவுதான், பண்ணிடலாம், விடுங்க. சரி, டாக் அபவுட் எனி ட்ரிப் that you undertook recently. When did you go? What was the purpose of the trip? Who was there with you or with whom you traveled, and why do you still remember this trip? Memorable trip.
நான் மைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா பேசுறதுக்கு? இல்ல சார், அந்த பாயிண்ட் எழுதிட்டு பேசி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் அந்த கீ இல்ல பாயிண்ட்ஸ் இல்ல எழுதிட்டு. மைக்ரோஃபோன்லாம் செட் பண்ணி ஏதாவது மைக் இதெல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கீங்களா? மைக்ல இல்ல. ஓகே ஓகே, அந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி எழுதினது தான். ஓகே, so where did you go? Okay sir. After a long months of working in a project, I just took a trip to Long Goa month as my விட, how do you say in English after a long stint of stint. Okay, of strenuous journey or strenuous work in a project, strenuous task on my okay, official projects. ம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா என்ன சொல்றது, அடுத்தவன் வந்து நிமிர்ந்து உட்கார்ந்து கேட்கணும். ஓகே, இந்த அம்மா என்னமோ சொல்றாங்கப்பா பயங்கரமான இங்கிலீஷ்ல அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். ஓகே, என்ன புரியுதா? புரியுது சார். இத அதுதான் அந்த வேர்ட்ஸ் தான் சார் எனக்கு இப்போ வீக்னு ரொம்ப வீக், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சயின்ஸ் என்ன வச்சு பிஷப் விட்டா காட்டன்ல படிச்ச ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி சொல்லலாமா? முதல்ல பிஷப் காட்டன் கேவலமா இல்ல அது? கேவலமா டெஃபினட்டா ஆயிட்டு இருக்கோம் சார். ஏன்னாக்கா ஒர்க்கர்ஸுங்களோட ஒர்க் பண்ணிட்டு இங்கிலீஷே போயிடுது. நம்ம எங்க யூஸ் ஏன்னா பண்றோம் இந்த இங்கிலீஷ் எல்லாம்? வந்து பிஷப் காட்டன்ங்கும் போது இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் ரெப்யூட்டேஷன் நேம். இப்ப நான் படிச்ச இருக்கு. ஸ்கூல் காமல் கார்டன்னா those days it was like something like more than Bishop Cotton. ஆனா இன்னைக்கு it has gone to dogs. That's a different thing. அப்போ அன்னைக்கு இருந்த amazing teachers, thanks to all of them who gave me all the right inputs and groomed me. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 5 years நம்ம எந்த ஸ்கூல்ல படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஸ்கூல் நல்லா இருந்தது அப்போ. ஈவன் ஃபர்ஸ்ட் 5-6 years working also I had நான் என்ன good சொல்றேன், control. அதோட இம்பாக்ட் வந்து வேர்ல்டுக்கு தெரியணுமா இல்லையா? ஓ, என்ன வந்து அடிக்கடி கேட்பாங்க, சார் எந்த ஸ்கூல்ல சார் படிச்சீங்க, எந்த காலேஜ்ல சார் படிச்சீங்கம்பாங்க. இப்போ ஸ்கூலுக்கு தான் பெருமை என்ன விட. புரியுதுங்களா? கரெக்ட். ஓ இல்ல பயங்கரம் சார், I'll work it out. என்னுடைய டாஸ்க். So get good name for your school first. That's your duty. And for your teachers. சார் இப்போ எம்எஸ்சி பிஹெச்டி எல்லாம் பண்ணிட்டு வராங்க. மாலிகுலர் வெயிட் கால்குலேஷன் தப்பு பண்ணிட்டு 2 ப்ராஜெக்டே எகிரிச்சு. 2 ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சா? எகிரிச்சு. I mean again we have to rework, full calculation rework. Dimer trimer தெரியல சார் calculation, including my team. இப்போ அந்த டீம் கூட எனக்கு இப்போ ஆட் ஆயிருக்கு இல்லையா? So I am teaching them what is molecular weight, what is normality, what is molarity, how to calculate dimer, what is acid basis. இதெல்லாம் எங்க டீச்சர்ஸ் கொடுத்ததுதான். அதுக்கு தான் இன்னும் அந்த ஃபண்டமெண்டல் ஞாபகம் இருக்கு. மேத்தமெட்டிக்ஸ் அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வருதுல்ல ஹைபோதசிஸ், அதெல்லாம் ஒண்ணுமே புரியல. ஒரு சிம்பிள் கால்குலேஷன். இப்போ குரோமோட்டோகிராம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. வாட் இஸ் இன்டிகிரேஷன் பாராமீட்டர்ஸ், வை டு யூ நீட் நாய்ஸ் த்ரெஷோல்ட், ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் ஸ்பூன் ஃபீட் பண்ணுமா இருக்கு. அவனுக்கு எந்த சினிமா போனேன், எந்த படம் பார்த்தேன்னு கேளுங்க, நல்லா சொல்லுவான். அவங்களாம் மாடர்னைஸ்டு இதுல இருக்காங்க. இதெல்லாம் நம்ம உட்காந்து பண்ணணும். எவ்ரிதிங். 2 ப்ராஜெக்ட் ஐ வாஸ் சோ கட்சில எங்க மேனேஜ்மெண்டே சொன்னாங்க, I think few people only know what is molecular weight calculation. இப்ப எல்லாம் MSc, M.Pharm and PhD தப்பு பண்ணிருக்கேன். கால்குலேஷன் கொடுத்தான்னு தெரியல. இல்ல சார், அந்த விஷயத்துல அந்த பேசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ ஸ்டில் ரிமெம்பர் பிஷப் காட்டன் அண்ட் நான் சென்ட்ரல் காலேஜ்ல படிச்சது. பின்னியத்தர் GN நாகேந்திரப்பா என்னுடைய கைடு. I was teaching in Central College, தெரியுமா? தெரியும். நீங்க சொன்னீங்க, நீங்க போயிருந்தீங்க. லா ஏதோ டீச் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல? லா இல்ல, மேனேஜ்மெண்ட். ஓகே. பேசிக்கலி மேனேஜ்மெண்ட் குரு தானே நான். So management guru na offline நான் கொஞ்சம் இந்த ட்ரைனிங் ஆஃப்டர் மை ப்ரிப்பரேஷன் இல்ல,
எனக்கு சொன்னேன் இல்லையா, நான் எனக்கு எங்க கிடைச்சிருக்குன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் ட்ரைனிங் அசோசியேட் டைரக்டர் போஸ்ட் தான். குளோபல்ல வந்துட்டு ட்ரைனிங் ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹவ் நாட் டன் ட்ரைனிங். ஐ டூ கிளாஸ் ரூம் ட்ரைனிங் ஆஸ் வெல் அஸ் இதுக்கு ஆன் ஜாப் ட்ரைனிங்ஸ் எல்லாம் பண்ணிடுறேன். பட் ஐ டோன்ட் நோ அபவுட் அதர் ட்ரைனிங்ஸ். ஸோ நான் உங்ககிட்ட சொன்னேன், ஃபர்ஸ்ட் எனக்கு ஜேடி அனுப்புங்க, நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன் ஜேடி பார்த்துட்டு. Then still I just wanted to move out from this company after that. இப்போதைக்கு I'm fighting. What they did, no, they harassed me because of that project. ப்ராஜெக்ட்ல வந்து எனக்கு குளோபல்ல அந்த ஒரு பெரிய மெயில் எல்லாம் போட்டு எல்லாம் பெருசா இது பண்ணிட்டாங்க. அன்னில இருந்து there is something going on. I realized it only in the month of July that I have been harassed deliberately. அது வரைக்கும் நான் முட்டாள் மாதிரி நான் சரியா பண்ணலன்னு சொல்லிட்டு my psychologically had gone very down. அதுலயே பாதி மறந்து போயிடுச்சு. My health, everything got upset. அப்புறம் தான் அந்த ஹார்ட்ஃபுல் ட்ரைனிங்ல வந்தப்போ தான் you are not bad, why are you thinking like this? இல்ல எனக்கு முடியல. Feeling வந்து will kill you and you should never feel guilty as long as you know you have done your part. Why the hell should you care? See, எனக்கு தெரியல. எனக்கு victim of the circumstances and we should never become victim of the circumstances. gaslighting fulla எனக்கே கன்ஃபியூஷன் ஆயிடும். ஐயோ இது பண்ணனா பண்ணலையா, இது கரெக்டா அது கரெக்டா. அப்புறமா தான் வாட் தே காட் ஆன் மை இங்கிலீஷ். நான் சொன்னேன் இத்தனை வருஷம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எழுதுனா அப்பெல்லாம் இங்கிலீஷ் தப்பா தோணல, அப்ப எதுக்கு நீ ராங் ஃபீட்பேக் கொடுத்த? இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் நான் சொன்னேன் 15 years உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தெரியலையா, இப்பதான் பர்ஃபார்மன்ஸ் தெரியுதா? ஆஃப்டர் 14th December நான் வந்துட்டு ஃபுல் ஹெச்ஆர்க்கு கொண்டு போய் போட்டேன், குளோபல் ஹெச்ஆர்க்கு மார்க் பண்ணிட்டு. So I just want to get this clear before moving out. அவங்க ஒரு 2-3 ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. If I do that work also, I will submit to global QA and global HR. I will not submit here. Then I will say I do not want to continue in this organization. அந்த இதுக்கு தான் ரிகவர் ஆகி இப்போ அந்த கோர்ஸ் பண்ணின்னு நான் இந்த 3 மாசத்துல I just wanted to wind up. Maximum April May I do not want to continue here. Politics, இதுக்கு மேல நிறைய politics. I sometimes feel, gee, why did I work in this organization? Look so ashamed. கீழ இருக்கவங்க கிட்ட மேல இருக்கிறவங்க ஃபைட் பண்றாங்க சார். It's not peer group also. நான் வந்து அவங்களோட ஃபைட் பண்றேன்னா இட்ஸ் growth, healthy fighting இருக்கும். அவங்க வந்து என்கிட்ட ஃபுல் எல்லா பொசிஷன் அத்தாரிட்டி வச்சுட்டு they made this mess. But they did not. ஐயோ எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அவங்க கிட்டதான். ஐயோ நான் இன்னுமா ஒர்க் பண்றேன் இவங்க கிட்ட. அதுதான் I just wanted to make a break. I wanted to upgrade my English also. Then I will take up. In the condition I do not want to go. எனக்கு know I'm not still fully recovered. Slower meditation அது இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு தான் நீங்க சொல்வீங்க இல்லையா, use your gray. My gray is only problem now. It's slowly coming out after that tsunami. It's recovering. So outside இந்த மாதிரி courses எல்லாம் எடுக்கவே தான் I'm just coming out recovering fast. இல்லைன்னா எனக்கே I had lost myself. I lost myself actually. உட்காந்து யோசிச்சு என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு I did not understand only. அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. until unless வெளியே இருந்து ஒரு பையன் ரெக்ரூட் பண்ணியிருந்தேன் டீம்ல. அவன் சொன்னா, மேடம் அவங்க உங்களை ஹராஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மரியாதை இல்லாத பப்ளிக்ல திட்டின்னு இருக்காங்க, உங்களுக்கு அது ஃபீலே ஆகலையான்னு. இல்லடா எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குன்னு. அப்புறம் தான் அந்த பையன் சொல்லி அப்புறமா தான் எனக்கு started thinking what is happening சொல்லிட்டு 14th Decemberல இருந்து October 15th வரைக்கும் I wrote all the incidences and I was joining the points. Then I got to know, okay, it's a deliberate one சொல்லிட்டு தான் I went moved to HR. இப்போ HR கிட்ட full list of performance போட்டு வச்சிருக்காங்க. I am doing my part of my work here, but I will not submit to these people. I will submit to global. That too, just when I'm deciding to leave, I will submit that time. 3 months. Actually, January, February, March. Okay. இதெல்லாம் எனக்கு ஒரு people learning ஆயிடுது. சரி, இப்போ talk about
that Car you trip, book a yes, yes. car, okay, and you should say. So remember, it's a car trip, not a plane or a. Illa, car trip. It's a car trip. Just after Steen's work, Steen's project work in my official life, I just thought to take a break, a vacation to Goa. This trip was through car, and with me, my father, mother, brother, sister, and sister-in-law, we moved to Goa. And Goa is such a beautiful city. I enjoyed the trip over there. This trip will always be a memorable one because those days which I spent in Goa was so exciting. I did some parasailing, which was so thrilling. They were beach sports, bumper ride, where you dip into the sea and then come out. That gave me a joyous and a new exciting feel. There were a lot of hotels. There were a variety of seafoods which I enjoyed. There were also shift riding, which made me more excitement, sir. I wanted to tell what is that? And the fast riding, shift riding Panvangilia. It gave me a lot of, what is it? Excitement and enjoyment. Thrill. And there were also quite ancient buildings and forts which we visited, were so beautiful, and it was so beautiful. Goa is one of the place in my car trip, which is very memorable. During the journey, we also stopped the car. We have to pass through the forest range where we stopped the car, enjoy the greenery, the river steam which were flowing. The nature was so pleasant during our trip. Okay. அவ்வளவுதானா? Sir. ஓகே, அப்ரப்டா வந்து நின்னுடுச்சு வண்டி. அப்ரப்டா வந்து எண்ட் ஆகல இல்ல, சரியா? எண்ட் ஆகல. ஓகே, பரவாயில்ல. Okay. Now let's move on to the other questions quickly. Like, let me stop screen share and okay. Before that, why not go through this answer choice? Like, there is a thing that troubles me more often that not when living in is a majority of people are riding motorbikes rather than cars. As a result, most people don't know how to drive a car. I included, which also itches me since I have always wanted to take a road trip across the country. My road trip by car from south to north of my country would be tough and adventurous because hundreds of marvelous destinations are awaiting to be explored. However, it is worth taking risks and stepping out of your comfort zone to truly experience what life has to offer when your legs can still carry you rather than to வணக்கம் தம்பி. in your later life. If you want to go fast, go alone. If you want to go far, go together. It might be fun if you were a lone traveler and did not enjoy getting lagged behind your schedule. Still, the adventure could be more colorful and unexpected, hopefully in a good way. When you got company, especially during a long journey like the one I prefer, hence
Picking up a close friend or two who shares the same vision, the same eagerness to capture the beauty of the nature could be my choice. We would start from the south where we are living and move north on the go, stopping at our favorite beaches a little longer than other places because there aren't nobody don't have time for juicy coconuts and white sand paddles. Traditional cushions could also be our utmost priority whenever we reach a new place, as the best way to live like a local is to eat like a local. A car is our best choice because it could give us room to comfortably converse with each other and shelter from inclement weather during our journey, if any. It is not only about the destination, but also about the time I would love to spend with my dear friends, as we would share the same pace in a four-wheel vehicle along the road. And at the end of the day, it's the people that matters. இவங்கெல்லாம் நாவல் எழுதுற மாதிரி எழுதுறாங்க பேசுறாங்க சார். ஹலோ, ஆமா 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 கரெக்ட். இது நாவல் எழுதுற மாதிரி இருக்குது படிச்சா. கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ரெண்டாவது இப்போ ஃபீவரிஷா இருக்குங்கிறீங்க, இப்போ அங்க போயிட்டு வந்தோம்னா நம்ம 2 பேரும் படுத்துருவோம். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இன்னைக்கு, பட் ஃபீவரிஷா இல்ல, பட் சம் ஒரு மாதிரி இருக்கு. ஐ தாட் ஓகே நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது பெட்டரு. குமாரா வாங்கிட்டு மத்தியானம் 2:30 மணிக்கு தான் போயிட்டு அவர் உட்காந்து பேசிட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ ஆமா உடுப்பி கிடுப்பி அவரும் அவர் ஃப்ரெண்டும் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குமாருடைய ஃப்ரெண்டு எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாங்க. ம் 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 இல்ல அதுதான் அதுக்காக தான் இவனை பிடிச்சிருக்கேன் நான், கஷ்டப்பட்டு போ. பண்ணிடலாம் தம்பி, பண்ணிடலாம். ஒவ்வொன்னா எடுக்கணும், வைரங்களை எடுக்கணும் ஒவ்வொன்னா வெளியே, அவ்வளவுதான். முத்துக்களும் வைரங்களும் இருக்கு, கொஞ்சம் தொலைவா கிடைக்கும், அதை எடுத்து நம்ம கரெக்டா பாலிஷ் பண்ணி கொண்டு வந்துடணும் வெளியே, அவ்வளவுதான். ஓ சூப்பர். ம் 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 ம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர். ம் என்னங்க? பார்க்கல, சரியா பார்க்கல. இனிமே பாத்துறேன். கொஞ்சம் இன்னைக்கு பிஸியா இருந்தேன். ஓ சரி சரி. ஓகே ஓகே, பாத்துறேன். ஓ சரி 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 சரி. அது பார்த்துட்டேன். அதெல்லாம் பார்த்துட்டேன். அதைத்தான் சொல்றீங்களா? அது பார்த்தாச்சு. பார்த்து அது நிறைய இல்ல அதை பார்த்து நிறைய பேருக்கு அனுப்பிட்டேன், நான் அனுப்பியாச்சு அப்பப்போ. சூப்பர் சூப்பர். தெரியும். அதான் ஓகே தம்பி, நான் கூப்பிடுறேன், கிளாஸ்ல இருக்கேன், நான் வெயிட் பண்றாங்க. நான் அப்புறம் காலைல பேசுறேன் தம்பி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஓகே தம்பி, ரைட், தேங்க்யூ. ஓகே, இப்போ ஓகே, there are some wonderful packages also available. அதான் சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம அதை நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு ஃபோன். ஓகே, படிச்சீங்களா இது? படிச்சிட்டேன் சார். அதான் அந்த செகண்ட் பேஸ் வந்துட்டு நாவல் மாதிரி எழுதி வச்சிருக்கோம், அவர் பேசுறதே அப்படிதான் போல இருக்கு. நாவல் மாதிரி, கரெக்ட். இது அருமையான क्वेश्चन. Talk about an interesting conversation you had or a speech you heard. You should say who the speaker was when you heard him, her, or talked with him or her. What the speech and conversation of
why it was interesting to you. இப்போ இது யாருமே பேச முடியாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே thousands of conversations and thousands of speeches கேட்டிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஸ்பீச்சஸ் கேட்டிருக்கோம். ஆனா எதுவும் ஞாபகம் இல்லை என்ன பேசினாங்க. Something very interested in any speech or talks. However, since I started my job as a teacher, I have enjoyed these talks a lot. I did hear a talk from a lecturer who comes from ERC University. He's a TESOL teacher. So the way he gave the talk really impressed. Sitting in a big hall and listening to a talk actually isn't a boring thing. The lecturer presented different methodology in teaching English for high school students. Then the talk visualized a variety of games to motivate students' interest, such as snakes, battleships, or puzzles. I have to admit that they are very creative and funny. Moreover, I did not learn a lot from this talk, especially the games, since I have never thought the games are really effective in class, but they proved me wrong. The students like them a lot, which makes me believe in those new teaching methods. I think I will listen to these talks more when I have time. Lecturer, someone who teaches interest to cause someone to admire or represent you because of something that you have done. To agree that something is true, special and willing. முடிச்சிட்டீங்களா? To give present. So many simple topics. நம்மளே ஒன்னு செலக்ட் பண்ணி பேசிக்கணும். இப்போ I'm going to ask you a question. Talk about a very interesting product which you bought recently. All right. Interesting product that you bought recently. Tell me what the product is. And when did you buy it? And for what? And how did you use the product? And what is your experience about using the product? And did you really, what did you admire about this product? Kamanuka. என்ன கேமரா ரோலிங் மைக் ஆன் சொல்லுமா? இல்ல சார். இன்ட்ரஸ்டிங் ப்ராடக்ட். எங்க வாழ்க்கையில எத்தனை ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க, எத்தனை ப்ராடக்ட் உடைச்சிருப்பீங்க. எங்க ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் எடுத்து பேச தெரியலையா? இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் இருக்குது சார், அதுதான். ஓகே. In the recent past, due to COVID,
we had to work from home, which was a tedious and hectic job role to work from home. During this period, we were facing to balance our work life balance. During this, we brought a dishwasher, thinking that this would help us out to save some time to relax. The dishwasher is from IFB. It's called Aqua. The make is Aqua. We purchased this during the initial COVID season, May 2020. And we started using this product, which was very interesting. The most interesting part which I admire in this product is the consumption of water to wash the vessels. Almost you can load a dozen of plates, a bigger vessel, 4 to 5 bigger vessels, a dozen of drinking glass tumblers, then the serving bowls. The amount of water which was used to wash these vessels was just half a bucket, about 20 liters, about 20 liters. This product is amazing because we do have scarcity of water, and this is one way where we can preserve the water source by using less water to wash more vessels. If the vessel washing was done in a manual way, it is very much evident that we would have used a much more, 2 to 3 times the water required by this dishwasher. So this is one of an amazing aspect of this dishwasher, that we save water. சரி, இன்னைக்கு அந்த மிஷின் என்ன ஆச்சு? இன்னும் ஒர்க் ஆகுதா? It is still working, and the quality of vessel is also very high, and the cleaning proper, cleaning oil போகுது. It's all clean. It cleans properly, and the quality of cleaning is also high. The chemicals, as declared by the company, they see that it is non-toxic, and it's one of the plant product which they have used. அந்த ப்ராடக்ட் காஸ்ட் எவ்வளவு வருதுங்க per wash? அது வந்து per washக்கு ஒரு டேப்லெட் போடுறோம், 30 tablets, 30 rupees விழுது ஒரு டேப்லெட். Of course, what we pay for the servant இது ஒண்ணுமே இல்லையா? ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து வாஷ் பண்றது, it washes good. கொஞ்சம் நேரம் ஓட்டிடுறோம் additionally, so that you need not rewash it. And second, it saves time. We focus on something else. Third, in the COVID-ல இருந்து இந்த சர்வெண்ட் எல்லாம் உள்ள வர்றது, அவங்க 4-5 வீடு சுத்திட்டு வருவாங்க with old parents. No, we thought this is much better. Dishwasher. Water consumption is definitely amazing. Half a bucket. So what's the cost of this machine? அப்போ before COVID, almost on that period la வாங்குனப்போ it was 40,000. அவ்வளவுதான். அதுக்கப்புறமா கோவிட் இன்க்ரீஸ் ஆக there were no product only. People were under waiting. அப்போ for 50-60 கலா போயிடுச்சு same product. IFB. Demand. Okay.
இட்ஸ் worth it. ஆனா எனக்கு வந்துட்டு பண்ணி பண்ணி பழக்கம். அதுக்குதான் என்னைக்கு முடியலையோ அன்னைக்கெல்லாம் போட்டுரும். அதுல நிறைய இருந்தது சாமான் எல்லாம். இல்லனா 2 வாட்டி ஹேண்ட்ல வாஷ் பண்றதுதான் பெட்டர்ங்கறீங்க. எனக்கு டைம் இட் யூசஸ் லிட்டில் டைம், அடிஷனல் டைம். எனக்கு வி ஃபினிஷ் நம்ம வந்து கையில வாஷ் பண்ணாக்க ஒரு 40 மினிட்ஸ்ல முடிச்சிடுவோம்னாக்கா இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் போடும். ஃபுல் அது வாஷ் எல்லாம் ஸ்விங் போடுறது ஒரு 1 hour 15 minutes அந்த மாதிரி. So it's a lazy servant. ஆமா. But otherwise for us we can utilize that time for something else. அதை போட்டு விட்டுட்டா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், நம்ம வேற வேலை முடிச்சுக்கலாம். Advantage is more comparatively. अच्छा. இதுதான் எங்க வீட்டு நியூ ப்ராடக்ட். வெரி குட். பட் இன்னும் அது கொஞ்சம் லைஃபோட பேசியிருக்கலாம், பரவாயில்ல. ஓகே, அதுதான் எமோஷன்ஸ் தான் வரமாட்டேங்குது. அதுதான் நான் ஈமா இதுல லிசனிங்ல டெய்லி அது 15 மினிட்ஸ் பேசிட்டு ஏமா ஏமா வந்து இங்கிலீஷ் எம்மா. she is little expressive and the pronunciation she stresses with certain words for emotional அது நல்லா இருக்கு. Adams for இது describe a place near water. describe a மறுமையான டாபிக் கொடுத்திருக்கேன். describe a place near water. இல்லனா உங்களுக்கு இது மறுபடியும் கோவா தான் வரும். கோவா தான் இது மறுபடியும் ரீசெண்டா போனதுதான் அதுதான். Again, water, I have to speak about Goa only, sir. இல்ல வேற ஏதாவது பத்தி பேசுங்க பாப்போம். வேற lake, ocean. Okay. What you went there with, and why you like this place? Every year we visit Tiruchendur, the place where Lord Subramania, one of the place of Lord Subramania. This temple, this shrine use pannalam, temple mana. This shrine resides close to the ocean. Close to the ocean. So as a tradition, we take bath in the ocean, play for some time, then play for some time. Then they close to that there is a small the water stream, a small water stream which is called Nadi Kinar. From the ocean we move on to that we take a dip in, we take dip in the ocean and we go bath in the Nadi Kinar. The water there is always cold. It is cold, and though it's close to the ocean, the salty nature of the hardness of the water is low, especially in that particular stream. We visit this place to get blessings of Lord Subramania, and I love this place because of the holiness and சுப்ரமணியம் கேக்குறீங்களா? because other word தான் search பண்ணிட்டு இருக்கேன். Because of the holiness of the place, and also my favorite god is Lord Subramania.
Lord Subramania, the place என்ன சொல்றது, further express பண்றதுக்கே வர மாட்டேங்குது என்ன. I just want to say it's very devotional. அங்க போன ஒரு என்ன divine feel. I like this place. Whenever I visit this place, I get a divine feel which fills my heart, which keeps my heart in peace and happy. So a visit to this place always brings a strength and energy in me. That's why I like this place. வெரி குட். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதை எடுத்து பேசணும். நீங்க வாட்டர்னா ஒண்ணு அந்த கோவாலேயே சுத்திட்டு இருக்க கூடாது. இல்ல வேற பிளேஸே இல்லையா? எவ்வளவோ பிளேஸ் பெங்களூர்லயே இருக்கு. ஹலோ, லேக் எல்லாம் இருக்கு. கரெக்ட், எவ்வளவோ இருக்கு. பெங்களூர்லயே இருக்கு. ஏன் போய் கோவா போகணும்? ரீசெண்ட் விசிட் அங்கதான் சார். ஆமா, ரீசெண்ட் விசிட். ஆனா திருச்செந்தூர் அடிக்கடி போகும். திருச்செந்தூர் குக்கே இதெல்லாம் எவ்ரி இயர். கே சுப்பிரமணியா. அதுவும் அந்த ஃபாரஸ்ட் சைடு இருக்குல்ல, ரொம்ப நல்லா அருமையான பிளேஸ். நான் போயிருக்கேன். படி. My family often go on vacation every summer. Last year we went to Halong Bay, which is located in Vietnam. As it is among 7 wonders of the world, the beach was so impressive to me. My family and I took a 12-hour plane journey through different time zones, which made me get really bad jet lag. Therefore, I did not enjoy the first day much. However, to be honest, I have to admit that the scenery there was so beautiful and appealing to me, especially the beach. The beach, after a makeover, was extremely breathtaking, and the crystal clear water seemed to stretch endlessly till the horizon. To make it even more attractive, the wave continued to crash onto the shore, sounding like a romantic melody from nature. Though I was a little tired, I was so excited that I just wanted to jump into the water right away. While some people enjoyed swimming, there were a lot of people who preferred sunbathing or playing volleyball, team building games, or making sand castles. My family, after swimming a lot in the scorching hot weather, chose to come back to the hotel to change clothes before heading for some good seafood restaurant. Actually, this vacation gave me a wonderful chance to have some days off, and all my worries seemed to fade away. Furthermore, it helped strengthen the bond between my family members. That's why I'm always looking forward to going on more holidays like this every year. The question all us break பண்ணிருக்கேன். இது எப்படி இருக்கு? இது லைக் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ்ல தான் இருக்கு, not like the previous one. Yes. So and another thing what I felt, no sir, my mind and my writing syncs better than my mind and my mouth. ஏது சொல்ல ஏதோ யோசிச்சுட்டு ஒரு வாட்டி கனெக்ட் ஆகுது. If I keep writing, no, it connects faster than my mind and my mouth. It is not syncing. Like feeling that because you press it to us. Is determination to pass next. It's quite
So இவ்வளவுதான். There is nothing more to talk. இதை முடிச்சுட்டு நாம இன்னொரு நாள் அந்த இதுக்கு ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணலாம். நான் சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே சார். ரிவ்யூ பண்ணிட்டு உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு ஸ்டே கனெக்டட். நாட் a problem. நீங்க பண்ணிட்டான். வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான். இத கொஞ்சம் லிசனிங் ஆர் யூ டூயிங் தட் லிசனிங் ரீடிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது பண்ணிட்டு இருக்கேன் சார். Okay, okay, keep doing it. And plus brush up your technicals because when you're looking out for job change, just English alone will not do, but your subject knowledge also you have to be in depth. That's why I took a break. Actually December la pannonu irundha. I wanted a break in December. Ellaru leave la poitaanga. So once they are back this week I took next week actually. Took off. Okay. Took off. So want to get into my technical la kuda if I wanted to do according to this and the topics, points, extensions adu irukku, but expressive ah irukkum adu technical. Okay. So that's it. Take care. Okay sir. Good. நாளைக்கு பாப்போம். கால் பண்ணுங்க. நாளைக்கு பாப்போம். I'll connect. Okay. Thank you. Bye. Okay. Thank you. Bye.